ஃப்ரம் எஸ்புதூர். நான் வந்து சகஸ்ட்ரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து டிப்ளமோ இன் ஏவியேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராவல் அண்ட் டூரிசம் கோர்ஸ் எடுத்து படித்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோர்ஸ் பற்றியோ, இந்த காலேஜ் பற்றியோ, இந்த இண்டஸ்ட்ரி பற்றியோ எனக்கு ரொம்ப எதுவும் தெரியாது. நான் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து நர்சிங், மெடிக்கல் லைன் அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் தான் இருந்தேன். இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. அப்போ சடனாக வந்து சகஸ்ட்ரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து டெலிகாலிங் மூலியமாக என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது தான் இந்த காலேஜ் இருக்குது, இந்த காலேஜில் இந்த கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கோர்சஸில் வந்து இவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, எனக்கு இதில் உள்ள ஃப்யூச்சர்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் முடிவு எடுத்தேன். ஏன் நம்ம வந்து எல்லார் மாதிரியும் வந்து நார்மலாக ஆர்ட்ஸ், சயின்ஸ், அப்புறம் வந்து இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாரும் மாதிரி ஏன் எடுத்து படிக்கணும்? நம்ம வந்து ஏதாச்சும் புதுசாக இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து படிப்போம், இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் பெருசாக செய்வோம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அப்படின்னா வந்து இந்த காலேஜ் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோடய காலேஜ் லைஃப் ரொம்ப சூப்பராக போச்சு. மற்ற காலேஜ் வந்து இப்போ பெரிய காலேஜில் கூட படித்தா கூட அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எஜுகேஷன்ஸில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்தளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து கிடச்சிச்சு. எல்லாத்துக்குமே வந்து லாங்குவேஜ்லேருந்து எஜுகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சு.